மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று சட்டப்பேரவை முடிந்த பிறகு 22ஆம் தேதியிலிருந்து கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றி. இது எதற்காக என்றால், நாம் களத்தில் முதன்மை களப்பணியாளராக நம்முடைய தோழமை கட்சிகள் நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையை வைத்தோம். எவ்வளவு சீக்கிரம் களத்திற்கு போகிறோமோ மக்களை சந்திப்பதற்கு அவ்வளவு சீக்கிரம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த இந்தியா கூட்டணி என்பது மக்களை சந்திக்க செல்ல வேண்டும் என்பது தான் எல்லோருடைய நோக்கமும். அந்த அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் உடனடியாக நியமித்த இந்த குழுவை நியமித்ததற்கு மனமார்ந்த நன்றியை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். டெல்லியில் இன்னைக்கு புதிய மாவட்ட தலைவர்களுடைய பயிற்சி முகாம் தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் தேசிய தலைவர்கள் கலந்துரையாடினார்கள். எல்லாம் நன்மைக்கு, நல்லாவே முடியும், மீண்டும் ஆட்சி தொடரும். ஓகே, எங்கள் கூட்டணி தான், அதில் தான் டவுட் இருக்குது உங்களுக்கு. அடிக்கடி சந்தேகம் வந்துடுது பத்திரிகையாளருக்கு. இந்தியா கூட்டணி வலிமையான கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி மிக மிக வலிமையான கூட்டணி. மீண்டும் இந்த ஆட்சி தொடரும் என்று மக்கள் ஏற்கனவே சான்றிதழ் கொடுத்திருக்கிறார்கள். தொடர் வெற்றியை பெறுவோம்.